தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு, நிற்க மாட்டேங்குது, நான் ஸ்டாப்பாக ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனந்த் சார் வந்து 15,000 ரூபாய் தங்கத்தோட விலை இந்த வருஷ கடைசிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னாருன்னு நினைக்கிறேன். சொல்லி முடிச்ச உடனேயும் 15,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆனால் 24 கேரட்டும் இந்த மந்தே வந்துடும்னு எண்ட் ஆஃப் டிசம்பர் சொன்னாங்க. எப்போ நான் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் இந்த வருஷத்துக்குள்ளே 15. அப்புறம் 2 இன்ஸ்விங்கிங் யாக்கார் போட்டார் இல்லை, வக்கார் ஸ்டைலில் வக்கார் யூனிஸ்னு ஒரு பெரிய பாகிஸ்தான் போடுறாரு. அவன் வந்து டோ க்ரஷர் பால்ஸ் போடுவான். உங்களுக்குலாம் ஜஸ்டிஸ் பும்ராவை தெரியும், அவன் பும்ரா கப்பான். அது மாதிரி அண்ணன் ட்ரம்ப் 2 போட்டார். முதல்ல வெனிசுலா ரிகவர் ஆகிறதுக்குள்ளே ஈரானு நட்டின்னு இருந்தார். நீங்கள்லாம் ஈரானை பார்க்குறது கிரீன்லாண்டுக்கு தான். நீங்கள் என்ன சொன்னீங்க, என் லைஃப் டைமுக்குள்ளே கோல்டு 10,000 போகும்னு சொன்னீங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு. அது முடிஞ்ச நீ 12,000 ஒன்று சொன்னீங்க, அதுக்கப்புறம் 15,000 ஒன்று சொன்னீங்க, இப்போ 20,000 நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. நான் என்ன சொன்னேன்னா, சார் மறுக்கிறாரு. மறுக்கிறாரு, மறுக்கல மாட்டேன். 20,000 ஒன்று சொன்னீங்க. என்ன சொன்னேன்னு சொல்றோம் கரெக்டா. இந்த காப்பர் வந்து அடுத்த கோல்டு காப்பர் தான். காப்பர் போய் காப்பர் வாங்குங்க. ஒரு ரிசெஷனோட இண்டிகேட்டரே என்னன்னா காப்பரோட விலை கிராஷ் ஆகுது தான். சார் மறுபடியும் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். ஒரு ரிசெஷனோட இண்டிகேட்டரு, பிக்கஸ்ட் இண்டிகேட்டர் ஆஃப் ரிசெஷன் வந்து காப்பர் பிரைஸ் கொலாப்ஸ் ஆகுது தான். இப்போ கொலாப்ஸ் ஆகலையே, ஏறிட்டு இப்போ வரும்பா. இப்போதான் கொலாப்ஸ்னு வரச்சே விழும்பா. அணையிற விளக்கு பிரகாசமா எரியுது. ஸோ அதுதான் இப்போ காப்பர்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ரெசெஷன். டெஃபினட்டா. ஆர் வி இன் ரெசெஷன்? அதெல்லாம் தெரியாது எனக்கு, பட் டெஃபினெட்லி தேர் இஸ் அ ப்ராப்ளம். 3 மாதம் 3 குவார்ட்டர் நெகட்டிவ் க்ரோத் போனது தானே சார்? 2 வாட்டி நெகட்டிவ் க்ரோத் அமெரிக்காவில் ஒரு 2 வாட்டி வந்தது. தட் இஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இப்போ திரும்பி பாசிட்டிவ்ல இருக்குது. டெஃபினட்டாக வராமல் எப்படி போகும்? ஏன் வரணுங்கிறது ஒன்று இருக்குல்ல சார்? ஜப்பானில் லாஸ்ட் குவார்ட்டர் நெகட்டிவ் க்ரோத்து. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது நம்பர்ஸ் அப்படி தான் இருக்குது. இந்தியா நெகட்டிவ் க்ரோத்தாக தான் இப்போ 1947 போகிற மாதிரி. உனக்கு அவ்வளோ பாப்புலேஷன், யூ கேனாட் ஹேவ் நெகட்டிவ் க்ரோத். யூ ஹேவ் 1 or 2% க்ரோத். ஸோ அந்த வகையில் நம்ம சேஃப்னு ஒரு க்ரோத்துங்கிறது என்னது? இட்ஸ் வந்து இன்க்ரீஸ் இன் டர்ன் ஓவர். ஒன்ட்டா மோர் பாப்புலேஷன் மோர் டர்ன் ஓவர். ரியல் நியூஸ் இன்னொன்று இருக்குது அமெரிக்காவில், சைனாவில். ஸ்டீப்பஸ்ட் ஃபால் இன் பர்த் ரேட் 1940க்கு அப்புறம் 47க்கு அப்புறம் இவ்வளோ கம்மியாக குழந்தைங்களே பிறந்தது இல்லை சைனாவில். ஸோ சைனா பிஃபோர் ஜப்பான் வில் பிகம் எம்டி. ஸோ தி ப்ராப்ளம் இன் இந்தியா இஸ் நாட் திஸ். ப்ராப்ளம் இன் இந்தியாவில் யூ ஹேவ் அ யங் பாப்புலேஷன். யங் பாப்புலேஷன் வில் ஒர்க். யங் பாப்புலேஷன் ஒர்க்ஸ் மீன்ஸ் மோர் டர்ன் ஓவர். இட்ஸ் நாட் ப்ராஃபிட், மோர் டர்ன் ஓவர். ஜிடிபி ரிஃப்ளெக்ஸ் டர்ன் ஓவர், அவ்வளோதான். ஃபைன். போன வருஷம் என் கடை இவ்வளோ விற்றுது, இந்த வருஷம் கடை 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்றுதா கம்மியாக விற்றுதா? மெஷினுக்கு போடுற கேபிட்டல் வேற, மெஷின்லேருந்து வர்ற உற்பத்திங்கிறது வேறு. ஸோ நீங்கள் உற்பத்தியை வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே சார், ஃபைன். ஸோ இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஃபெடரல் ரிசர்வோட கவர்னரை மாற்றுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஒரு 3-4 பேரை வந்து ஸ்ட்ரீம் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி 2 பேர். ஒருத்தன் கிறிஸ் வாலர், இன்னொருத்தன் கெவின் ஹர்ஸ்ட்னு. கிறிஸ் வாலரை போட்டிங்கன்னா ஒரு மாதிரி சரியான இருக்கும், ஒரு மாதிரி 50-50 நல்ல சாய்ஸ்ன்னு. பூசல் மூசலில் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணான்னு ஒத்துப்பாங்க. ஓகே. கெவின் 0.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறை அப்படின்னா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் 0.25 குறைப்பான். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்ஃப்ளேஷன் ஏறுனா ட்ரம்ப் சொன்னாலும் கேட்க மாட்டான்னு நம்புகிறாங்க. ஓகே. கெவின் ஹார்ட்னா என்னென்னா, ட்ரம்ப் 1 கிலோ எடுத்துகிட்டு வானா கிலோ எவ்வளோன்னு கேட்பான். பொருள் எடுத்துகிட்டு வானா என்ன தலைவரே 4 கிலோவா 10 கிலோவான்னு கேட்பான். விச் இஸ் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். ஆமாம், என்ன வேணால் கேட்பான். அவனை போட்டால் இன்னும் குறைஞ்சிரும். இன்னும் குறைஞ்சிருச்சுன்னா கோல்டு ரேட் ஏறும். அதே சமயத்தில் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரோட கனவுல என்னென்னா, இந்தியாவில் விலைவாசி ஏற்றமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் விலைவாசி இருக்குன்னு, ஏற்றம் இருக்குன்னு. விலைவாசி ஏற்றமே இல்லைங்கும்போது அவன் இன்னும் ரேட்டை கட் பண்ண. இப்போ டெபாசிட்டே அவனும் பேங்க்கில் போடலங்கிறது எல்லாருக்கும் கிளியராக தெரியுது. ஏன் டெபாசிட் போடல? பேங்க்கில் 5% கொடுக்குறான். இன்ஃப்ளேஷனே இல்லாமல் எனக்கு 5% ரிட்டர்ன் வந்தால் எல்லோரும் கொண்டு போய் பேங்க்கில் போடுவான்ல காசை. ஏன் போட மாட்டேங்கிறான்? விலைவாசி ஜாஸ்தியாக இருக்குது. ஆமாம், காசா ரேஷியோ குறைஞ்சிருச்சு. அப்புறம் முட்டை விலை 8 ரூபா சார். எவ்வளோ இருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி? 5 ரூபா எனக்கு தெரிஞ்சு. அவன் விலைவாசி 5 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினேன், ஒரு முட்டை விலை 8 ரூபா சொல்கிறாங்க. இந்த கம்பெனி, இந்த கார்பரேட் கம்பெனி பேக்டுலாம் வரலாம், அதெல்லாம் கிடையாது.
நார்மலாக கடையில் போய் வாங்குற முட்டை ம் 8 ரூபா. வீட்டில் கோழி ஒன்று விட்டு விடு. எது சார்? ஊரில் நான்லாம் வச்சுருக்க கோழி வளர்த்து விடுன்னு. நீ அதுதான் பண்ணணும் சார். ம் ஸோ நான்வெஜ்ஜோட காஸ்ட்டுமே அது உங்களுக்கு அந்த ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆப்வியஸ் இல்லை சார். பருப்பு ஏறவே இல்லைன்னு சொல்கிறோம்ல, அது ஏன் மக்களுக்கு புரியல? அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சது டெபாசிட்டில் பணம் போட மாட்டான், திரும்பி கொண்டு வந்து இதில் கோல்டில் கொட்டுவான். ஓகே, ஸோ நீங்கள் இன்ஃப்ளேஷன் இல்லைன்னு சொல்லும்போது தான் இத்தனை பிரச்சனை வருது. இன்ஃப்ளேஷன் இல்லைன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா இத்தனை பிரச்சனையும் இருக்குது. ஆனால் டெபாசிட்டில் எனக்கு போட்ட பணம் வரல இல்லைப்பா. நம்மளோட ஸ்டேட் வேறையா இருக்குது. இன்னைக்கு 100 ரூபா போட்டால் ஒரு வருஷம் கழிச்சு 105 ரூபா தரேங்கிற. ஆமாம், இன்னைக்கு நான் 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் அடுத்த வருஷம் 108 ரூபா. 108 ரூபா. நான் தங்கத்தில் போடுவேன்னா பேங்க்கில் டெபாசிட் போடுவேன்னா தங்கத்தில் தான் போடுவேன். அதனால தான் மக்கள் தங்கத்தில் போடுறான். அதனால தான் என் அட்வைசர் என்ன சொல்கிறான், அந்த தங்கத்தை பிடுங்குங்கிறான். இப்போ பிரதமரோட அட்வைஸ் கொடுக்குற கவுன்சிலில் இருக்கிற ஒரு உறுப்பினர் சொல்கிறாரு, தூக்கிட்டா கோல்டை தூக்கிடான்னு. தூக்கிடுவாங்களோன்ற பயம் தான் உள்ளே இருக்குது சார். ஃபைன் சார். ஸோ கோல்டுடைய நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் யூஆர் அகெயின் கிரியேட்டிங் எ ஃபியர் சைக்காசிஸ். மோர் அவன் ஏன் கோல்டை பார்த்து வெறுப்பேற்றுறான்னா, உன்கிட்ட வேலை செய்கிற காசு வருது, உன்கிட்ட டாக்ஸி கீக்ஸ் எல்லாம் பிடுங்கியாச்சு, மீதி இருக்கிற காசை நீ கோல்டாக மாற்றுற என்ன, கோல்டை மாற்றி இதுக்குள்ளே வச்சுருவேன், பீரோவில் வச்சு பூட்டிடுவேன். பணம் புழக்கத்தில் இருக்காது. பணம் அமெரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்காவோ கானாக்கோ போயிடும். ஸோ டாலருக்கு போகும், டாலர் தேவைப்படும், டாலர் இம்போர்ட்டுக்கு டாலர் வேணும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஸோ ரூபா இன்னும் சீப்பாகும். ஸோ தி கோல்டு இஸ் கிரியேட்டிங் அ நெகட்டிவ் சைக்கிள் இந்தியாவில். பட் அந்த நெகட்டிவ் சைக்கிள் சரி பண்ண வேண்டியது உங்கள் வேலை. நீ கம்ப்யூட்டர் படித்தவனை கொண்டு வந்து ரிசர்வ் பேங்க்கில் உட்காந்து வச்சா இப்படி தான் நடக்கும். ஓகே சார். ஸோ இந்த மாதிரியான பலரும் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு சாதகமாக அமையிறத நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு சாதகம். இதனால்தான் சொன்னேன், உங்களோட பழைய பாஸ் ஒருத்தர் இருக்கார், அவர் சில பேருக்கு ஜபம் பண்ணுறவர். அந்த ஜபம் ஸ்பெஷலிஸ்ட்டை நான் என்ன சொன்னேன்னா, அவர் டிவியில் சாவரின் கோல்டு பாண்ட் இஷ்யூ பண்ணுற அன்றைக்கி, பாஸ் கோல்டு 10,000 நான் என்ன வாய்மூடுத்தத்தில் சொன்னேனோ இன்றைக்கி நான் சொல்லவே இல்லைன்ட்டுவார் அவர். ஆனால் மக்களுக்கு தெரியும் நான் சொன்னேன்னு. 10,000ங்கிறது 15,000 கொண்டு போய் நிறுத்திட்டார். அவரை மாதிரி ஆட்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்தியாவோட நிலைமை இப்படி இருக்குது. ரைட் சார். ஸோ ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய முடிவு, இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் கோல்ட் பீஸ்லேருந்து எல்லாத்தையும் நகர்த்துறதுக்கு செபியாவது உள்ளே இந்த கோல்டு என்ன நடந்துட்டு கோல்டு இல்லை, என்ன மானிட்டைஸ் பண்ணுன்னா என்ன? அப்போ என்ன சொல்லுவான், கோல்டு பீஸுக்கு பதில் இப்போ சாவரின் பாண்ட் மாதிரி சொல்லுவான். இன்னொரு மானிட்டைஸ் எப்படின்னா, கோல்டு பீஸில் நீ போட்டால் அவன் பணத்தை வாங்க வேண்டாம், அவன் இன்வெஸ்ட் பண்ணி கோல்டோட பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் விட்டானா? இல்லை சார், எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க? இன்னொரு ஸ்கீம் நான் சொல்கிறேன். இன்னொரு ஸ்கீம் நீங்கள் ஐடியா கொடுக்குறீங்க. ஐடியா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ கோல்டு பீஸில் நீ கோல்டு பீஸாக பண்ணால் எனக்கு பதில் நீ கோல்டு வாங்கி லாக்கரில் வைக்க. ஆமாம். இப்போ இவர் என்ன இண்டிகேட் பண்ணுறாருன்னா, நீ ரூலை மாற்று, 10 ரூபாய்க்கு கோல்டு பீஸ்னால் 5 ரூபாய்க்கு கோல்டை வாங்கிக்க, மீதி 5 ரூபா மார்க்கெட்டில் விளையாடு, வாடிட்டு இந்த கோல்டு ரிட்டர்னை மேட்ச் பண்ணுங்க, பிஎஃப் மாதிரி. அது 5% எடுத்து மார்க்கெட்டில் வச்சுக்கோங்க. ஆமாம். இப்போ என்ன ஆகும்னா, நீ 75% ரிட்டர்ன் போன வருஷம் கோல்டு, 60%. எங்கேருந்து மார்க்கெட்டில் ஆடி நீ 60% போடுறது? ஸோ நம்ம என்ன வேணால் பேசலாம், ரியாலிட்டி இஸ் ஒன் எக்கனாமிக் பாலிசி. கோல்டோட விலை ஏறுறது என்னென்னா, உலகத்தில் நம்ம பண்ணுற எக்கனாமிக் பாலிசி தப்பு அப்படின்னு சொல்கிறது. அது என்னைக்கு புரியலன்னா அது இன்னும் எகுரும் எங்கேயோ. ஓகே சார், தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் தங்கத்தோட விலை ஏறுறதுக்கும் புறக்காரணிகள், அவுட் சைடு ரீசன்ஸ் என்னென்ன, இன்சைட் ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறலாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். திருப்பூர் மக்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். திருப்பூரில் இன்னிலேருந்து ஒரு புக் ஃபேர் நடந்துகிட்ருக்கு. அந்த புக் ஃபேரில் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 102. அங்கே ஒரு லக்கி டிப்பும் போட்டிருக்கோம். அந்த எண்ட் ஆஃப் தி பீரியட் லக்கி டிப்பில் ஜெயிக்கிறவங்க என்னோட ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவை நம்ம சேனலில் போடுறதா ஒத்துட்ருக்கோம். இந்த 10 நாளில் ஒரு 2 நாள் அங்கே இருப்பேன் நான் திருப்பூரில். என்னைக்கு நாங்கள் வரப்போகிறேங்கிறத டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.